ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய துவரம்பருப்பு சாம்பார் எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் அது ரேஷன் பருப்புன்னு தெரியும். வாங்க பார்க்கலாம். குக்கரில் பாதி அளவுக்கு ரேஷன் பருப்பு, பாதி அளவுக்கு கடப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 8 பல் பூண்டு, 3 தக்காளி 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் காய்கறி நான் கேரட் தான் சேர்த்துருக்கேன். கேரட் நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேறு எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பொதுவாக யாரும் கேரட் சாம்பாரில் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், இதுவே உங்களோட ஃபேவரட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் செஞ்சேன். ஆனால் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 4 விசில் விட்டு எடுத்துருந்தேன். பருப்பு சூப்பராக வந்திருக்கு. இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரு 7 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போது நான் பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் பாதி கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒன்றே கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது ரேஷன் பருப்பு போட்டிருக்கீங்கன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் ரேஷன் பருப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். நீங்கள் கடையிறதுக்கு முன்னாடி இந்த கேரட் அப்படியே பீஸாக எடுத்து அந்த வானலில் சேர்த்துக்கணும். இல்லைனா நான் பாதி அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்டேன். பாதி அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், வானலில் இருக்க புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போது லைட்டாக கொதி வருது. இப்போ நம்ம மிளகாய் தூள், சாம்பார் தூள் ரெண்டுமே சம அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் பாதி பாதி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் ரேஷன் பருப்பை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் கடை பருப்பு செய்வேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.